தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். பெண் தெய்வங்களே பெண்களை பலி கேட்கும் விசித்திரமான கோயில். நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை பலி கேட்கும் தெய்வம். திருவிழா நோன்பு சாட்டி கதவை பூட்டிவிட்டு ஊரை காலி செய்த மக்கள். கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்ன? பஞ்சம் பிழைக்க வந்த பொதுமக்களின் கனவில் வந்து உதவி கேட்ட தெய்வத்திற்கு கதவை திறந்து உதவியது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். என்னை வைத்துக் கொண்டு செலுத்த முடியாது, என்னை ஆற்றில் இறக்கி விடுங்கள். எனக்கு பதிலாக எனது தங்கை அழகு நாச்சி இங்கே இருந்து உங்களை காத்து ரட்சிப்பாள். முந்நூறு 400 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இங்கே புழு கவுண்டன்ட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன வழிபாட்டு கா என்று ஆரம்பிக்கும் முக்கிய கிராமங்களில் முதன்மையான கிராமம். இந்த கிராமத்திற்கு ஆன்மீக கிராமம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டத்தில் அமைந்துள்ளது காரத்தொழுவு கிராமம். 18 பட்டி கிராமத்திற்கு முதன்மையான கிராமம் என்ற பெயரோடு விளங்கும் இந்த கிராமத்தில் எத்தனையோ சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இந்த மண்ணிற்கென பெரிய புகழை சேர்க்கும் திருக்கோயில்தான் அழகு நாச்சியம்மன் திருக்கோயில். காரத்தொழுவு கிராமத்தில் அமைந்துள்ள அழகு நாச்சியம்மனுக்கு என்ற தனி சிறப்பு வாய்ந்த வரலாறுகள் இருப்பதாக கூறுகின்றனர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். அதன்படி பார்த்தால் அழகு நாச்சியம்மன் என்ற தெய்வம் எப்படி இந்த கிராமத்திற்கு வந்தது? அதற்கான காரணத்தை சொல்கிறார் அதே ஊரைச் சேர்ந்த முத்தரையர் சமுதாய பெரியத்தனம் அழகிரிசாமி. வணக்கம். நான் காரத்தூரில் முத்தரையர் சமுதாயத்தில் பெரிய தனக்காரர். அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு முக்கியஸ்தர் பெரிய தனக்காரர். 300-400 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இங்கே புழு கவுண்டன்ட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து இது மட்டும்தான் இருந்தது கோயிலாக மண்டபமோ சுற்று காம்பவுண்டு எதுவுமே இல்லையாம்மா. அப்புறம் ரெண்டாவது அவங்க வந்து சாட்டி அங்கே தெக்கால வேணாங்கோயில் ஓடைக்கிட்ட வேணாங்கோயில் இருக்குது. அங்கே தான் குடியிருந்திருக்காங்க ஒரு 10 பேர். அவங்க சாட்டினா பெண் நரவு ஒலி கேட்குதுன்னு மாசமாக இருக்கிறவங்கள நரவு ஒலி கேட்குதுன்ட்டு அவங்க சாட்டி கொஞ்ச நாள் சாட்டிட்டு இப்படியே நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குதுன்னு ஓட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சித்திரை மாதம் இந்த மாதிரி நோம்பி சாட்டி அப்பவும் சாத்துவோமில்ல ஒரு வாரம் அந்த மாதிரி சாத்தையில் போயலான்னு ஓட்டு அவங்க வீட்டில் சாத்திட்டு கோயிலை பூட்டிட்டு ஊற விட்டு காலி பண்ணிட்டாங்க. ரெண்டாவது எங்கள் பெரியவங்களாம் வந்த முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்க மாட்டேங்குது. அப்போ தொக்கடா கதவை போல் காம்பவுண்டில் முள் வேலி தான். தொக்கடா கதவுலேருந்து இங்கே நான் மாந்தலையெல்லாம் கட்டியிருக்கேன். ஏதோ கோயில் ஆட்டிருக்குது, ஏதோ விசேஷமாட்டிருக்கு, இங்கே தங்கிக்கலான்னு போட்டு இந்த நைட்டு தங்கியிருக்காங்க. இந்த சாமி போய் அவங்கள எழுப்பி இந்த மாதிரி என்னைய அக்னியில் விட்டு போட்டு போயிட்டா அப்படி இந்த மாதிரி சாத்திட்டு என்னை சாத்திட்டு விட்டு போட்டு போயிட்டாங்க. எனக்கு திறக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. அப்புறம் நாங்கள் எங்கே கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து இப்போ தான் ஊருக்கு பஞ்சம் முளைக்கு வந்திருக்கிறேன். அதனால் நான் எங்கள் கிட்ட சொல்லி என்ன பண்ணி சாமி அப்படிங்க
ஒன்றுமில்ல, நான் உங்களை வந்து காப்பாற்றிக்கிறேன், நீ வந்து திறந்து மட்டும் விடுங்க, திறக்க ஒன்று சாவி வேணுமில்ல அப்படிங்கிற. சாவி வேண்டாம், நீ மட்டும் பூட்டை மட்டும் தோடுங்க, நிம்மதியாக நீ சாமி கும்பிட்டு பூட்டை மட்டும் தோடுங்க, நானே பூட்டை நீக்கி விட்டுறேன். அப்புறம் ஒரு சைடாக நின்று என்னை எதிர்கொள்ளாதீங்க, ஒரு சைடாக நின்று கதவை தள்ளி விட்ருங்க, என்னோடய உட்காரத்தை கொஞ்சம் தீர்த்துக்கிறேன்ட்டு சொல்லிச்சு. அதனால் அவங்க பெரியவங்க அதே மாதிரி அதை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்புறம் என்னை கொண்டு ஆத்தங்கரையில் என்னை கொண்டு விட்டுருங்க, உங்களால் கொண்டு செலுத்த முடியாது, என்னை கொண்டு ஆற்றுல விட்டிங்கன்னா நான் அங்கே பொன்னழகன் ஆச்சியாமனா இருந்துக்கிறேன், என் தங்கச்சி ஒன்று இருக்குது இந்நேரத்தில் இருக்க, நான் சொல்கிறேன், அங்கே போய் கொண்டு வந்து அதை வச்சுங்கன்ட்டு இது அருள்மிகு அழகனாச்சியம்மன் இதை வச்சு கும்பிடுது. இதே மாதிரி அதுக்கிட்டையும் தங்கச்சிட்டையும் சொல்லியிருக்குது, நான் கேட்ட மாதிரி நீ கேட்காத, அவங்க கொடுக்க முடியாது, கொண்டு செலுத்த முடியாது, எருமைக்கடை காவல் வாங்கிக்க, நீ அவங்க ஆட்டுக்கடை இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை மட்டும் வாங்கிக்க, நீ என்னையாட்ட நீ இது அடிமையாக கேட்காத அப்படின்னு போட்டு சொல்லி இப்போ அந்த இதில் தான் வர்றாருல இப்போ செஞ்சிட்ருக்குறேன். இப்போ செஞ்சு பெரியவங்களாக இருந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா சாட்டிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் வசூல் பண்ணி சாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து எடுக்குங்காட்டி இப்போ அடிக்கடி தடை விட்டு நின்று இப்போ 5 வருஷமாச்சு இப்போ இந்த நோம்பி சாட்டி. இப்போ நாங்கள் அரங்காலம் வந்தது, அப்புறம் போட்டு கேட்டு இப்போ செய்யலான்ட்டு முடிவு எடுத்திருக்கிறோம். 2026 சித்திரை மாதம் கடைசிக்கு படகுனி திருவிழா, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்காது, இப்போ நடக்கிறதுக்கு திருவிழாவுக்கு பேசி ஊர் பொதுமக்கள் பெரிதனக்கார அரங்காவலர் எல்லாம் பேசி 2026 படகுனி சாட்டலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்குது.